பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களே செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி செலுத்த வேணும். நம்ம வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது சங்கீதம் 34 அதிகாரம் 1ஆம் வசனம் Psalms chapter 34 verse 1 கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பக்தனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, தாவீது எப்பொழுது தேவனை நோக்கி துதிக்கிற மனுஷனாக இருந்தா, எப்பொழுது தேவன் தன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஏசப்பாக்கு நன்றி சொல்வார். அதுக்கு தான் ஆடை வைத்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தி ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் தரித்திரம், என் வாழ்க்கையில் எது எடுத்தாலோ அது வாய்க்கவில்லைன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்களும் தாவீதை போல ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்தாரே, எத்தனை அற்புதங்களை செய்தாரே, அதை நினைத்து அப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினா ஏன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது? ஏன் உங்களை உயர்த்த முடியாது? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா என் வாழ்க்கையில் எது நீங்கள் செய்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் மனதார ஏசப்பாக்கு நன்றி செலுத்தும் போது, அவரை நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் சொன்னீரப்பா, தாவீது எப்பொழுது எக்காலத்திலும் உண்மை சோத்திரிக்க உண்மை துதித்தாரப்பா. அவங்க வாழ்க்கையிலிருந்து ஏசப்பா எல்லா தரித்திர வறுமை மாற்றி தாவீது ஆடு மேய்த்து கொண்ட மனுஷனை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினீரப்பா. இந்த நாளில் கூட யாரெல்லாம் ஏசப்பா உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரிக்க, எல்லா நேரத்திலும் துதிக்க யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களே ஏசப்பா, யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், இது வரைக்கும் வாய்க்காத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் உமக்கு நன்றி செலுத்த செலுத்தப்பா எல்லா தடைகளை உடைப்பீராக. இது வரைக்கும் நடக்காத எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்வீராகப்பா. உம்மை எப்பொழுது துதித்து உம்மை எப்பொழுது ஸ்தோத்திரித்தப்பா. நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளப்பா. என் ஜனங்களை நீங்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரத்தினால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம் அப்பா, எல்லா நன்மைகள் அப்பா என் ஜனங்களுக்கு புசிக்க நீங்கள் கிருபை செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.